Praise the Lord. Hallelujah. God is good. கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is the 10th April 2026. It's a Friday. Okay? தவச காலம் முடிந்து லஞ்ச் சீசன் முடிஞ்சு இப்போ ஃப்ரைடே சர்வீஸ் ரிவைவல் ஹீலிங் சர்வீஸ் டுடே 8 PM. வாங்க நிச்சயம் கர்த்தர் உங்கள் தனிப்பட்ட விசுவாசத்தை துவக்குவார், மகிமையாய் நடத்துவார். Hallelujah. God is good. Come and experience the individual faith is growing and strengthening in Jesus name. Hallelujah. சரி, இப்போ இயேசுவை அடக்கம் செய்து விட்டார்கள். பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போமே. எல்லாம் பயந்து கொண்டு சீஷர்கள்லாம் ஒளிந்து கொண்டார்கள். சிலுவைக்கு வந்தது யோவான் ஒருவர் தான். சில பெண்கள் வந்திருந்தாங்க. ஒரு 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 முக்கியமான செய்தி இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்னன்னா, அது மார்க் 15:47. மார்க் 15:47. And Mary Magdalene and Mary the mother of Joseph observed where he was laid. அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். யோசேயின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். எந்த கல்லறையில் வைக்கிறாங்க, யாரு எடுத்தா யாரு வச்சா ஒன்றும் தெரியாதுல்ல. அப்ப இந்த சிலுவண்டியே அந்த தூரமா கொஞ்ச நேரம் அங்கேயே தான் காத்திருந்திருப்பாங்க. இயேசுடைய சரீரத்தை என்ன செய்யறாங்க, இப்ப எங்க கொண்டு போறாங்கன்னு. The wait upon the Lord, dear brother and sister, it's not easy. இயேசுவை சிலுவையில் அறைந்து இயேசுவோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்களை கைது செய்து இந்த மாதிரி ஏதாவது செய்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த பெண்கள் தைரியமாக இயேசுடைய சரீரத்தை எங்கே வைக்கிறாங்கன்னு காத்திருந்தார்களாம். பாருங்களேன். அதனாலதான் இயேசு உயிர் தெழுந்த உடனே யாருக்கு தரிசனம் ஆனார்னா இந்த பெண்களுக்கு தான். மகதலேனா மரியாள் தான். மகதலேனா மரியாள் எந்த கல்லறையில எங்க வைக்கிறாங்கன்னு காத்திருந்து அந்த இடத்தை பார்த்த பிறகு போறாங்க. போய் தான் பிறகு நாம் பார்ப்போம். அவங்க ஆயத்த நாளில வருகிறார்கள். ஆயத்த மறுநாள் வருகிறார்கள் அந்த கல்லறையை அந்த திரவியத்தை போடுவதற்காக. காத்திருப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அருமையானது. எல்லாரும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். அது உண்மைதான். ஆமாதானுங்களே. இத மகதலேனா மரியாவில இது ஒரு பெரிய பலனாக இருக்கிறது. அவள் காத்திருந்தாள். கல்லறை எங்கே வைக்கிறார்கள், அவரை எங்கே அடக்கம் செய்கிறார்கள் என்று காத்திருப்பாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இறந்துட்டா என்ன நடக்குதுன்னா, முன்பெல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இப்பெல்லாம் வீட்டுக்கு வர்றதில்லை. வேக் சர்வீஸ்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது ஒரு புதிய பழக்கம் இருக்கிறது இப்பொழுதெல்லாம். முன்பெல்லாம் இல்லை மாதிரிலாம். வேக் சர்வீஸ். அந்த வேக் சர்வீஸ்க்கு வர்றவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. சொந்தக்காரங்களா இருக்கட்டும், கூட பிறந்தவங்க கூட இருக்கிறாங்க. அந்த மாதிரி வேக் சர்வீஸ் பாருவாங்க. சிலர் ஆலயத்துக்கு அடக்க ஆராதனைக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க. அங்க வந்தவங்க இங்க வர மாட்டாங்க, இங்க வந்தவங்க அங்க வர மாட்டாங்க. சிலர் கல்லறைக்கு நேரா வந்துருவாங்க. சிலருக்கு இங்க வந்தவங்க கல்லறைக்கு வர மாட்டாங்க, கல்லறைக்கு வந்தவங்க ஆலயத்துக்கு வர மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் வர்றவங்களும் உண்டு. அது ரொம்ப க்ளோஸ் குடும்பத்தில் உள்ளவங்கலாம். அதை நான் பார்த்திருக்கிறேன். உடன் பிறந்தவர்கள் ரொம்ப க்ளோஸா இருக்கிற கூட அடக்கத்துக்கு வர்றது குறைவு, கல்லறைக்கு வருவது குறைவு. இப்படியாக ஒரு புதிய நாகரிகம் பழக்கம் விட்டது. கஷ்டமானது அது பார்க்கும்போது. ஆனா இங்கே இயேசு கொல்லப்படுகிறார். அவரை எங்க அடக்கம் செய்யறாங்கன்னு இந்த பெண்கள் காத்திருந்த அந்த இடத்தை கவனித்து பார்த்துட்டு போறாங்க. இந்த தப்பான ஒரு கல்லறைக்கு போயிடக்கூடாது, எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியாம போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய கல்லறைகள் இருக்கு. எந்த கல்லறை? ஆமா தானே. நமக்கு இப்போ கல்லறை தோட்டத்துல போனாவே ஒரு நாளைக்கு 4-5 புதைச்சு கிடக்கும். நாம தானே எல்லாம் புதைத்து வைத்திருப்போம். எல்லாம் புது மண்ணா இருக்கும். அல்லது அங்க பேர் ஒட்டி இருந்தா தான் தெரியும் உங்க கல்லறை. ஆனா இந்த பெண்கள் அவருக்கு ஒரு பெரிய கணத்தை கொடுத்தாரு. என்னன்னா, அவங்களதான் முதல் சந்திச்சார் உயிர் தெழுந்த. நீ காத்திருந்த, விசுவாசித்த. ஆகவே முதல்ல அவங்களுக்கு தரிசனம் காணுகிறதை நாம் பிறகு பார்ப்போம். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி பாருங்களேன். இயேசுவை பற்றி பேசுகின்ற இந்த காலங்களிலே மகதலேனா மரியாளை பற்றி பேசுவோம். காரணம் என்ன? அவங்க விசுவாசத்தோடு இயேசு பின்னால ஓடணும். சீஷர்களை பத்தி பேச முடியல, ஏன்னா ஓடிட்டாங்க.
இந்த காலங்கள்ல அவங்கள பத்தி பேச முடியல. பேசுனா காட்டி கொடுத்தான்னு பேசுவோம், மறுதளிச்சான்னு பேசுவோம், ஓடி போனாங்கன்னு பேசுவோம். ஆனா காத்திருந்தவர்கள் இந்த பெண்கள் தான். பெண்களுக்கு ஒரு செலூட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கு காத்திருங்க, புதுபலன் அடைவீர்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. இன்றைக்கும் எங்கள் திருச்சபையில மகதேனா மரியாளை போல உனக்காக காத்திருந்து உமக்கு பணி செய்கிற பிள்ளைகளை எழுப்பி அருளுங்க. எழுப்பி உமக்கு மகிமையாய் சாட்சியாய் இந்த கடைசி காலங்களில் நிற்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இன்னைக்கும் அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரதர், சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். காத்திருந்த அனுபவம் உனக்கு உண்டா? காத்திரு, புதுபலன் அடைவாய். டேக் கேர் and God bless.